கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை மாறாதது. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், சவுலை விட்டு என் கிருபை விலக்கினது போல சாலமோனை விட்டு என் கிருபை விலக்குவது என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவர். அவர் சொன்னபடி சாலமோனுக்கு அதை நிறைவேற்றினார். மரண பரியம் தேவ கிருபை சாலமோனை விட்டு விலகவில்லை. சாலமோன் கர்த்தருக்கு விரோதமாய் கடந்து போன போதிலும் அவருடைய கிருபை, வாக்கு மாறாத கிருபை அவரோடு இருந்தது போல நாம் எத்தனையாய் அவரை மறந்து தூரம் போனாலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகுவதே இல்லை. எல்லாம் அந்த கிருபை நோக்கி கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உடைய மேன்மையானது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஜீசஸ், க்ளோரி. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாம் சொல்லுங்களேப்பா. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. காலைதோறும் அந்த கிருபைகள் புதியவை. அந்த புதிய கிருபினாலே நம்மை நிரப்புகிற தேவனை மகிமைப்படுத்துவோம். தினமாதி காலையில் தேடும் புது கிருபை, தினமதி காலையில் தேடும் புது கிருபை. காத்திருந்தே அடைந்திடவே
இயேசுவே உம்மை சந்திக்கவே ஒருக்கமாய் கிருபை தாருவே. ஒருக்கமாய் கிருபை தாருவே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவப்பிள்ளை பவுல் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள் என்னை குத்திக் கொண்டே இருக்கிறது, அதை நீங்கபடி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவரை பார்த்து சொன்னார், அந்த முல்லை நீக்கி விடுகிறேன் என்று சொல்லவில்லை, அந்த முல்லை நீக்கி விடுகிறேன் என்று சொல்லவில்லை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, எந்த காரியம் இன்றைக்கு உனக்கு முள்ளாய் காணப்படுகிறது, அந்த முள்ளாய் காணப்படுகிற காரியங்களை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் பல நாள் விண்ணப்பித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த ஆராதனை சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் உலகம் என்று சொல்லி அந்த கிருபையினாலே நம்மை தேற்றுகிற நல்ல தேவன், அந்த கிருபையினாலே நம்மை தேற்றுகிறவர், அந்த கிருபையினாலே நம்மை தேற்றுகிற தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறப்பா, உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி எல்லா இருக்கிற இடங்களில கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே, வாழ்க்கையில் பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான குறைவோடு கூட தகப்பனே உடைக்கப்பட்ட நிலையில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. என்றைக்கு என் சூழ்நிலை மாறும், என்றைக்கு என் பலவீனங்கள் நீங்கும், என்றைக்கு என் வியாதி சுகமாகும் என்று சொல்லி ஆண்டவரே பலவிதமான கேள்விகளோடு கூட குழம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபையின் பிரசனம் அவளை சூழ்ந்து கொள்ளபடிக்கு ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதிகாரமுடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை தகப்பனே இந்த கிருபையினாலே உம்முடைய விடுவிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. எல்லா விதமான பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறுவதாக தகப்பனே, சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக தகப்பனே, ஒரு அற்புதங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு வெற்றி நாளாய் மாறட்டும், அற்புதத்தின் நாளாய் மாறட்டும் ஆண்டவரே, ஒரு சுகத்தின் நாளாய் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவ ஜனங்களை ஆசீர்வதி, ஊழியக்காரனாய் தகப்பனே பிதா குமார பரிசுத்தாவின் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குறைகள் நிறைவாகட்டும். துதி கனமகிமையாக உமக்கே செலுத்துது இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நிகழ்ச்சி பங்கு பெறும் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசு ஆசீர்வதிக்கிறாங்க. அத்திப்பட்டு பகுதியில், அம்புத்தர் அத்திப்பட்டு பகுதியில் ஆலயத்துக்கு போகாத தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய விலாசம் மிஸ்பா ரிவைவல் சென்டர், மேட்டு ஸ்ட்ரீட் 75 கீழ் 110 விலாசத்திலே நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 11:30 வரை நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். மாலையில் 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அருகாமையில் இருக்கிறவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து அவருடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தபடி உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
Praise the Lord.